எம்மா எல்லாருமா சேர்ந்து என்ன அடிச்சு போட்டாவோ. எம்மா மைனிகாரி சாடிய கரைச்சி என் தலையில ஊத்த வர்றவம்மா, என்ன காப்பாத்துமா. அடி பாவி, வாய திறந்தா போய் யாத்தாடி எவ்வளவு பெரிய நடிப்புக்காரியா இருக்கா. ஏக்கா, என் சம்பந்திக்காரி கண்ணத்துல ஒரே ஒரு அறையதாங்க விட்டேன், அதுக்கு என்னன்னு போய் சொல்லிட்டு போறான்னு பாத்தியாளா. சின்ன பொண்ணு, நீயாவது அவ கண்ணத்துல ஒரு அறையாவது அரைஞ்ச. ஆனா நான் சும்மா சொல்லதானே செஞ்சேன். என்னமோ நாம 3 பேரும் சேர்ந்து அவளை அடிச்சு கொல்ல பாக்கோம்னு சொல்லிக்கிட்டே போறா. இவெல்லாம் ஒரு மனுஷியா? நேத்துக்கு வரைக்கும் என் மாமியார் என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாவோ, வீட்டுக்குள்ள வந்தா மாமியார் மருமகளுக்கு சண்டைய போட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டா. இப்ப என்னடான்னா இவ 2 பேரும் மேலையும் பழிய சேர்த்து போட்டுட்டு போறாள. சொல்ல போனா இன்னைக்கு எல்லாருக்குமே நேரம் நல்லா இருக்கு, நம்ம 2 பேரும் தவிர. ஆமா கமலா, நீ சொன்ன மாதிரி நம்ம 2 பேருக்கு தான் இன்னைக்கு நேரம் சரியில்லை. அங்க பார்த்தா 4 முடியும் அவ மாமியாரும் என்னமோ ஒத்துமையா இருக்க மாதிரி கொஞ்சம் கொலாவுதாவோ. அங்க பார்த்தா 4 முடியும் அவ மாமியாரும் பாச மழைய பொழிதாவோ. அங்கேயும் நம்ம 2 பேரையும் தான் குத்தம் சொன்னாவோ. இங்க வந்து பார்த்தா சின்ன பொண்ணு அவ மாமியாரும் சண்டை போட்டாவலாம், அதுக்கும் நம்ம 2 பேரையும் குத்தம் சொல்லிக்கிட்டு போறா. ஏக்கா, இங்க என்ன நடக்குதே எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதா. ஆமா கமலா, எனக்கும் தான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஏடி, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு கடைசி நாங்க 3 பேரும் சேர்ந்து உன்ன கொல்ல பக்கம்னா சொல்லிக்கிட்டு போற. மவளை நீ திருப்பி வரவே இல்லாட்டி வா, பெரிய பாறாங்கல்லத்துக்கு உன் தலையில போட்டு ஒரேடியா உன் சுவாலிய முடிச்சு விடுதே. அடியே நெட்ட கொக்கி, என் கண்ணத்துல அடி அரைஞ்சு விட்டா. இரு, என் வேலையை காட்டுன பாருடி. எதுக்கும் பின்னால திரும்பி பாத்துக்கிடுவோம். நம்ம சொல்லிட்டு வந்த மாதிரி உண்மையிலேயே சாணியை கரைச்சி என் தலையில ஊத்திட போறாவோ. அப்பாடா, என் மைனிகாரி வரல, இன்னும் அங்கேயே தான் நின்னுகிட்டு இருக்கா. எப்பா, ஒற்றை குச்சி மாதிரி இருக்கான்னு தான் பேரு. கண்ணத்துல அரைஞ்ச அற ஜிவ்வனு இழுக்க எலும்ப வச்சு பலார்னு அடிச்சு போட்டாளா. நல்ல வேளை, ஒரு அடி அடிச்ச உடனே ஓடி வந்துட்டோம். இல்லன்னா 3 பேருமா சேர்ந்து நம்மள கும்மாங்குத்து குத்தி இருப்பாவோ. என் மைனிய தவிர அங்க 2 பேரும் பல்கால இருந்தாவோ. எம்மா, நம்மள கும்மி அடிச்சிருப்பாவோ. ஆஹா, எங்க அண்ணன் வாரா. எல்லாம் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு. இத நான் நழுவ விடவே மாட்டேன். அடியே நெட்ட கொக்கி, என் கண்ணத்துல அடி ஆரஞ்ச. இன்னைக்கு இரு, உன் சுவாலிய முடிக்க பாருடி. எம்மா எம்மா, எல்லாரும் என்ன அடிச்சு கொல்ல பாக்கவாமா, என்ன காப்பாத்துமா. என்னது, எல்லாரும் சேர்ந்து இவளை அடிச்சு கொல்ல பாக்காவளா? மேனகா, என் மேனகா, என்னாச்சு? நில்லுமா, என்னன்னு சொல்லு. அத நான் எப்படி சொல்லுவேன்? எப்படியா? வாயால சொல்லு என்னன்னு. என்னமோ எல்லாரும் என்ன அடிச்சு கொல்லுதாங்கன்னு சொல்லிக்கிட்டே போற. ஆமா, உண்மைதானே நான் சொல்லுதே. என்ன மைனிகாரி, அங்க பாத்தியா 3 பேர் நிக்கவோ. ஆமா, வீட்டு வாசல்ல என் பொண்டாட்டி, அப்புறம் மரகதக்கா, அப்புறம் கமலக்கா 3 பேர் நிக்காவோ. மைனிகாரி அவ 2 பேர் கூட சேர்ந்து என்ன அடிச்சு கொல்ல பாக்காவோனே. அத காப்பாத்து மாடு ஓடியே வாரே. எம்மா எம்மா, கேட்டியா? மேனகா, அம்மா கிட்ட எதுவும் சொல்லாத. இங்க ஏற்கனவே பல பிரச்சனைல நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நான் என்னனே பண்ணுவேன்? என் உயிரை நான் காப்பாத்தாண்டாமா, என்ன எங்க அம்மா தான் காப்பாத்துவா. சொல்லது கேளு மேனகா, ஏற்கனவே பிரச்சனைல இருக்கு, நீ இன்னும் பெரிய பிரச்சனை ஆக்கிராத. அப்ப நான் தான் எல்லா பிரச்சனையும் பெரிய பிரச்சனையா ஆக்குவேன், அப்படிதானே? ஐயோ, நான் அதை சொல்ல வரல. சின்ன பொண்ணு என்னமோ உன்ன அடிச்சு போட்டா கொல்ல பாக்கான்னு சொல்லுதியா, அத நாமளே பேசி தீர்த்துக்கிடலாம். அம்மா கிட்ட எதுவும் சொல்லாத. பேசிதானே நான் அம்மா கிட்ட பேசி தீர்க்கதா போறேன். எம்மா காப்பாத்துமா. மேனகா, என் மேனகா நில்லு. நான் சொல்லது கேளு மேனகா, நில்லு. ஐயோ, இவ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போயிட்டாளா? அம்மா கிட்ட போய் சொல்லி மறுபடியும் பெரிய பிரச்சனையாக்க போறாளா? என் மேனகா நில்லு. காப்பிய கொண்டாட்டினா உப்பு அள்ளி போட்டு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. இப்போ எங்க அடுக்கால நின்னு என்ன பண்ணிட்டு கிடக்காளோ. இனி லேசா வயிறு பசிக்க மாதிரி இருக்க, ஏதாவது சாப்பிடறதுக்கு செஞ்சு கொண்டு வாட்டின்னு சொன்னா என்ன பண்ண போறாளோ. பெத்ததையும் நம்ப முடியல, வந்தவளையும் நம்ப முடியல. அம்மா, என்ன பெத்தவளே, என்னாச்சு இவளுக்கு? எம்மா எம்மா எம்மா, என்ன காப்பாத்துமா. என்னாச்சு மக்கா? அம்மைக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு செஞ்சு தாரேன்னு சொல்லிக்கிட்டு அடுப்புல கையையே சுட்டுக்கிட்டியா? போமா,
ஏன் மேனகா, என்ன பிரச்சனைனாலும் நம்மக்குள்ள பேசி தீர்த்துக்கிடலாம்னு சொன்னோம்ல. அம்மா கிட்ட சொல்லாதன்னு சொன்னேன், நீ பாட்டுக்கு வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏமல ஏன் பிள்ளைய போட்டு ஏத்திட்டு இருக்க? ஏமா அது வந்து பாத்தியம்மா என் நிலைமைய. என்ன மைனி இங்க இருக்கியா? வீட்டுக்கு வாங்கன்னு நல்லா கூப்பிட்டுருக்கா. ஏடி நெட்ட கொக்கி, என்ன அடிச்சு போட்டேல்ல, இருடி எங்க அண்ணன் கிட்ட உன்னை மாட்டி விடுவே. ஆமாண்ணே, நம்ம மைனி தானே, நமக்குள்ள சண்டை சச்சரவு எல்லாம் இருக்கும்னா அதுக்குன்னு வீட்டை விட்டு போறதா? வீட்டுக்கு வாங்க மைனின்னு தானே கூப்பிட்டேன். அதுக்கு மைனி சொல்லுதா உடனே, நீ என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு இப்ப வந்து நடிக்கேன்னு சொல்லி என்ன அடிச்சுட்டா உடனே. நல்லதுக்கு காலம் இல்லம்மா. பாட்டியான உன் பொண்டாட்டிய எவ்வளவு திமிரு இருந்தா என் மவனை போட்டு இப்படி அடிச்சிருப்பா. என்னல உன் பொண்டாட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டாலோ? என் மருமவன் வேலைக்கு போயிருக்காரு, அவர் மட்டும் இங்க இருந்திருந்தாருன்னு வச்சுக்க, அடிச்ச உன் பொண்டாட்டி கைய உடைச்சு தூக்கி தூர எறிஞ்சிருப்பார்ல. அப்படியா? ரமேஷ் கைய உடைச்சிருப்பானா? லேய், என்னத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி எங்களுக்கு எதிரா எல்லாரையும் கூட்டி சேர்க்காளோ? உன் தங்கச்சி இப்படி கண்ணீரை விட்டு கதறிட்டு கிடக்கா, நீ என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? இப்ப அவ மாப்பிள்ளை மட்டும் வந்தாருன்னா அவர்கிட்ட நான் என்னெல்லாம் பதில சொல்லுவேன்? அவர் நினைக்க மாட்டாருல்ல அண்ணன் இருக்கான் எதுவும் கேட்கலன்னு. எனக்கு இது யாருமா இருக்கா? என்ன மக்கா இப்படி கதறி கதறி அழுத? உனக்கு இது நான் இருக்க மக்கா. இவனுக்கு நம்ம மேல என்னைக்கு அக்கறை இருந்திருக்கு? யாரு இல்லன்னு நினைக்காத மக்கா. அம்மா நான் இருக்கேன், நான் கடைசி வரைக்கும் உனக்கு இது நான் இருப்பேன் மக்கா. நீ அழாத மக்கா, நீ அழுத பார்த்தா என் வயிறே எரியுது. எந்திரிச்சு சோபால உட்காரு மக்கா, அழாத. ஒர்க் அவுட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகுது. எந்திரி மக்கா, சொன்னா கேளு. அழாதன்னு சொன்னோம்ல மக்கா, அழாத. என் செல்லம்மாவ அழத பார்த்தா என் கண்ணுல ரத்த கண்ணீர் தான் வருது. ரத்த கண்ணீர் ப்ளூ கலர்லயே இருக்கும். நீ சங்கடப்படாத மக்கா, நீ தைரியமா இரு. உன்னை அடிச்சால அவ கைய உடைச்சு போட்டு அவகிட்ட நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வரேன் மக்கா. திமிரு பிடிச்சவா என் மவளை அடிச்சு போட்டா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சாலோ? ஏமா நீ இருமா, நீயே உடம்பு சரியில்லாம இருக்க. உங்க எல்லாரையும் நம்பி தானே வீட்டுக்கு வந்தேன். ஆனா ஏமா நீ இருமா, நான் போய் சின்ன பொண்ணுகிட்ட கேக்கேன். ஆமல, நீ இவ்வளவு நாள் உன் பொண்டாட்டி கிட்ட கேட்டதெல்லாம் போதும், அவகிட்ட போய் நான் கேக்கேன். ஏமா அத நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, என் பொண்டாட்டி கிட்ட போய் நான் கேக்கேன். அம்மா, அண்ணனுக்கு நம்ம மேல பாசம் உண்டுமா, அத அவன் கேக்கேன்னு சொல்லுதாம்ல. இருக்க பிரச்சனையில இவ வேற. ஏற்கனவே இருக்கப்பட்ட பிரச்சனையை எப்படிடா தீர்க்கலாம்னு ஆபீஸ்ல உட்கார்ந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப இவ என்னடா புது பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டாளா? சின்ன பொண்ணு அண்ணி போறா, அதுவும் கோவமா போறா. அடியே மைனிகாரி, என் கண்ணத்துலயா பலார்னு அறைய ஊட்டிய. இருங்க, எங்க அண்ணன் வந்து வட்டியும் முதலுமா சேர்த்து தருவா உங்களுக்கு. அவளுக்கு கூட்டு சேர்க்கறதுக்கு ஆள் நிறைய இருக்குன்னு அவளுக்கு திமிரு கூட்டி போயிட்டு. நீ வருத்தப்படாத மக்கா, அடிச்ச கைய உங்க அண்ணன் முறிச்சு எடுத்துட்டு வருவான் பாரு. சரிப்பா. திமிரு பிடிச்சவா என் அம்மாவ கண்ணத்துல அரைஞ்சு போட்டாளா? இந்த கண்ணத்துலயே மக்கா அடிச்சா? இல்லம்மா, இந்த கண்ணத்துல அடிச்சு போட்டாவோ. யாத்தாடி, என் பிள்ளைக்கு கண்ணை என்ன கண்ணு செவந்து போய் கிடக்கு. அழாத மக்கா, அத உங்க அண்ணன் போயிருக்காம்ல, அவன் பாத்துக்கிடுவான் எல்லாத்தையும். மைனியா, உங்களுக்கு நான் தான் வில்லி. வீட்டை விட்டு வெளியே போறேன், நான் தனி கொடுத்தனம் போறேன்னு போகப்பட்டா எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே? இங்க ஏத்தாப்புல உட்கார்ந்துகிட்டு நாடகத்தை போட்டு கிடக்கா. ஏக்கா, என் சம்மந்திக்காரிக்கு சரியான பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவ ஏதோ உளறிட்டு போறாக்கா, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்கிடாதீங்க. மனசுல வச்சுக்கிடப்படாதா? உன் சம்மந்தியாரி பேசுற பேச்சுக்கு எங்க மனசே பாரமா இருக்கு சின்ன பொண்ணு. அதான் சொன்னோம்லக்கா, அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு. அவளுக்கு பைத்தியம் பிடிக்கல சின்ன பொண்ணு, எங்களுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருமோன்னு பயமா இருக்கு. எதுக்கு சின்ன பொண்ணு எங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீ வாசல்ல உட்கார்ந்திருக்கியே, எதுக்கு இப்படி சும்மா உட்கார்ந்திருக்கேன்னு கேட்டுட்டு போலாம்னு தான வந்தோம். ஆனா உன் சம்மந்திகாரி என்னமோ நாங்க ஏதோ அவளை அடிச்சு கொல்லுற மாதிரிலாம் சொல்லிட்டு போறா. போதுமா, இதுக்கு மேல எங்களால தலையில இடிய தாங்க முடியாது. சின்ன பொண்ணு ஏங்க வந்துட்டீங்களா? ஏங்க உங்க தங்கச்சி?
வாய மூடு. ரொம்ப நடிப்பு நடிக்காத என்ன? ஏற்கனவே வாக்கியா தகராறு, இதுல புது பிரச்சனையை வேற உண்டு பண்ணுதியா? ஏங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பேசிக்கிட்டு இருக்கனா? நம்ம வீட்டு பிரச்சனையை நம்மளோட வச்சுக்கிடணும். இங்க பாருங்கக்கா, ஒரு வீட்டுல மாமியா மருமவா சம்மந்திக்காரின்னு பிரச்சனை வரதெல்லாம் சகஜம்தான். எங்க பிரச்சனையை நாங்களே தீர்த்துக்கிடுதோம். எங்க வீட்டு விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ஏங்க அந்த அக்கா கிட்ட என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீ பேசாம கடை. பின்ன அடுத்த வீட்டு விஷயத்துல மூக்க நுழைச்சி பிரச்சனையை பெருசு பண்ணா கேட்கதான் செய்வேன். என்ன தம்பி, நாங்க பிரச்சனையை பெருசு பண்ணணுமா? ஆமா, நீங்க 2 பேரும் தானே சின்ன பொண்ணுக்கு எல்லாத்தையும் சொல்லி எடுத்து குடுக்கிய. என் தங்கச்சிய கை நீட்டி அடிச்சதும் இல்லாம அவளை நீங்க எல்லாருமே சேர்ந்து கொல்ல பாத்திருக்கிய. ஏங்க ஏங்க துவாங்கன்னுகிட்டு எப்படி மைனி சம்மந்தி மாறினா ஏதாவது பிரச்சனை வரதான் செய்யும். சரி மைனி இங்க இடத்துக்கு உட்கார்ந்துருக்கிய, வீட்டுக்கு வாங்கன்னு தானே கூப்பிட்டுருக்கா. வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாளா? என் தங்கச்சி அவ பாட்டுக்கு மனசு தெரிஞ்சு நம்ம மைனிகாரியாச்சேன்னு ஒரு பாசத்துல வந்து உன்னை கூப்பிட்டுருக்கா. ஆனா நீ என்னடான்னா அவ செவுட்டுல அடிச்சு அவளை கொல்ல பாத்திருக்கா. இதுல இவங்க 2 பேரும் கூட்டு வேற. ஏங்க என்ன நடந்துன்னு தெரியாம தேவையில்லாம பழிய போடாதீங்க. என்ன ஏது நடந்துச்சுன்னு என் தங்கச்சி அக்கு வேற ராணி வேற எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. 3 பேர் சேர்ந்து என் தங்கச்சியை அடிச்சு கொல்ல பாத்திருக்கியோ. இப்ப நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கிடுங்க. நீங்க 3 பேரும் ஜெயிலுக்கு தான் போகணும். ஜெயிலுக்கு நாங்க இடத்துக்கு போகணும், உங்க தங்கச்சியை அனுப்பிவிடுங்க. பாருட்டி, ரொம்ப ஓவரா பேசுன செவுட்ட பேசுறோம் பாத்துக்க. நம்ம பேசின உண்மை எல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்ன திமிர்ல ஆடுதியோ? அந்த பியாதியில போவா இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கா பாரு. இவங்க வீட்டு பிரச்சனையில தலையிட கூடாதா? இப்படி எல்லாம் கேட்காரு பத்தியாக்கா. என்ன செய்ய? அத அப்பதே சொன்னவ நம்ம நேரம் சரியில்லைன்னு. வேண்டாம்க்கா, நமக்கு என்னத்துக்கு அந்த வீண் பிரச்சனை எல்லாம், வீண் பழி எல்லாம் நமக்கு என்னத்துக்கு? இப்படிப்பட்ட பேச்செல்லாம் இவங்க வாயில இருந்து நம்ம கேட்கணுமா? நம்ம போவோம்க்கா. இனி சின்ன பொண்ணு வீட்டு பக்கமே வரக்கூடாது. ச்சே, இந்த தம்பி என்ன வார்த்தை சொல்லிவிட்டாரு. என்னமோ நம்ம தான் பிரச்சனையெல்லாம் இழுத்து விடுதோன்னு. என்னடி முறைச்சுக்கிட்டு நிக்க? மூஞ்ச உடச்சிரும் பாத்துக்க. என் தங்கச்சியை கை நீட்டி அடிச்சிருக்கியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? இங்க பாரு, பேசிட்டீரா? உமரு தங்கச்சி வந்து பேசின பேச்சுக்கு ஒரே ஒரு அடியை தான் அவளை அடிச்சேன். ஆனா அவளுக்கு நடிக்கவா சொல்லி கொடுக்கணும்? என்ன நடிப்பு நடிச்சுட்டு போனா தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சு போட்டாவோ, எல்லாரும் என்ன கொல்ல பாக்காவோன்னு நடிச்சுக்கிட்டுலாம் ஓடி வந்தா. எடி, திரும்ப திரும்ப என் தங்கச்சி நடிக்கான்னு சொன்னேன்னு வச்சுக்க, கண்ணத்தை பியாத்துறோம் பாத்துக்க. பேசாம இருவோய். என்னமா குடும்ப பிரச்சனை எல்லாம் நமக்குள்ள பேசி தீர்த்து கிடலாம்னு சொன்னீர. இப்ப உங்க தங்கச்சி பேசினதை மட்டும் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீரு. என் தங்கச்சி இங்க வந்து நின்று உங்ககிட்ட என்ன பேசினா, என்ன சண்டை கிழுத்தாளான்னு என்கிட்ட கேட்க வேண்டியதானே? அத கேட்க மாட்டீர. என்னமா உங்க தங்கச்சி மட்டும் தான் அப்படியே பத்திரமா தங்க மாதிரி அவ சொன்னதை மட்டும் கேட்டுக்கிட்டு வந்து நின்னுக்கிட்டு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நிக்கீரு. தேவையில்லாம அந்த அக்கா மேல எல்லாம் பழிய போட்டுக்கிட்டு இருக்கீரு. என்னடி இவங்க வண்ட வாழையெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, உண்மையெல்லாம் சொன்ன உடனே உனக்கு கோபம் வருதா? இங்க பாரு ஒய், இங்க என்ன நடந்து ஏது நடந்துன்னு தெரியாம உமர் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. சின்ன பொண்ணு வேண்டாம், சின்ன பொண்ணு சண்டை போடாத. அப்புறம் எங்களாலதான் நீ உன் மாப்பிள்ளை கிட்ட சண்டை போடுதானே, அதுக்கும் எங்களதான் குத்தம் சொல்லுவாவோ. இல்லக்கா, நீங்க பேசாம இருங்கக்கா. இந்த மனுஷனுக்கு உண்மை என்னன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. என்னடி உண்மை? எல்லாம் எனக்கு தெரியும். என்ன தெரியும் உமருக்கு? உமர் தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து என்ன அடிச்சு போட்டாவோ, என்ன கொல்ல பாக்காவோன்னு சொல்லி அழுதுகிட்டே ஓடி வந்தாள்ல. அப்பமே நினைச்சேன் நீங்க இப்படி எல்லாம் வந்து என்கிட்ட கேப்பியேன்னு. எங்க அண்ணன் கேக்கா நல்ல கேக்கா என் மைனி கிட்ட. என்ன மைனி என்ன அடிச்சாவளனே, அந்த கையை முறிச்சு போடுனே. என்னடி உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க? நான் ஒன்னும் இஷ்டத்துக்கு பேசல, ஒரு நிமிஷம் இருங்க. தேவையில்லாம சின்ன பொண்ணு அவ மாப்பிளையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காவோ. வா கமலா, நம்ம வீட்டை பார்த்து போவோம். ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். நம்ம வீட்டுக்கு போவோம். அவங்க வீட்டு பிரச்சனையை அவங்களே பார்த்துக்கிடுவாவோ. நம்ம எதுக்கு வீணா தலையிடணும்? ஏக்கா ஏக்கா இருங்கக்கா. இல்ல சின்ன பொண்ணு, நாங்க வீட்டுக்கு போறோம். இன்னும் தேவையில்லாத பழியெல்லாம் எங்களால சுமக்க முடியாது சின்ன பொண்ணு. ஏக்கா நீங்களும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லக்கா, கொஞ்சம் இருங்க. யாவடி அவங்க பாட்டுக்கு போறாவோ, கூட்டு சேர்க்கியோ? ஆமாண்ணே, அப்படிதான். மைனிகாரியை சுத்தி எந்த நேரம் பார்த்தாலும் 2-3 பேர் இருக்கதான் செய்தாவோ. எல்லாம் சப்போர்ட். பாருங்க, இவ்வளவு நேரமா நீர் பேசிட்டீரு. இனி ஒரு 2 நிமிஷம் எனக்கு பேசுறதுக்கு டைம் கொடு. என்னடி பேச போற? என் தங்கச்சியை பத்தி தான் குத்தம் சொல்ல போற? என்னமோ நீ நல்லவ மாதிரி. அப்படிதானே, நல்ல கேளுனே. ஆமா, என் மைனிகாரி என்ன கையில போனை வச்சிருக்கா. அதான் சண்டை போட்டாச்சுல, போனை கையில கொடுத்துக்கிட்டு நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு போறாவோன்னு நினைக்கேன். நல்ல ஆப்பிள் போன் வேற, கவர் வேற சூப்பரா போட்டிருக்காவோ. எப்படியும் என் மைனிகாரி இப்ப எங்க அண்ணன் கிட்ட கொடுத்துக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருவாவோ. போனதுக்கு அப்புறமா எங்க அண்ணன் கிட்ட இருந்து அந்த போனை நாம ஆட்டைய போட்டுற வேண்டியதா. இந்தாங்க இந்த போனை பாருங்க. ஏம்டி போனை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு ஒரு வாரத்துல உட்காரணும், நீ பாட்டுக்கு என் தங்கச்சி கூட எங்க அம்மா கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பியோ? பேசாம இந்த போனை புடியும். வாங்குனே, கையில வாங்கு, அப்பதானே அந்த போன் என் கையில வரும்.
போனை கையில வாங்கியாச்சுல, போன்ல அந்த வீடியோவை பாருங்க. வீடியோவா? ஒருவேளை இப்ப ஏதாவது புது படம் வந்ததே எங்க மைனி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காவளோ? என்னடி நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்க? நான் என்னத்துக்கு நடிக்கணும்? உமரு தங்கச்சி, பாசமான தங்கச்சி என்ன நடிப்பு நடிச்சிருக்கான்னு இந்த போன்ல ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. என்னது? போன்ல ஏன் நடிப்ப என் மைனிகாரி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காவளா? சின்ன பொண்ணு, என்ன வாய பொளக்கீரு? சின்ன பொண்ணு, இந்த ரெக்கார்டிங்ல பாத்தீரா? அத்தனையும் பாத்தீரா? யார் யார் என்னென்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு வந்து என்கிட்ட சண்டைய போடுது. அப்படின்னா என்ன அப்படின்னா நொப்படினான்னு கேட்கீரு? உமரு தங்கச்சி வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிச்சா? உமரு தங்கச்சி இங்க என்கிட்ட வந்து நின்று பேச வாரான்னா ஏதோ நடிக்கிறதுக்கு வாரா, ஏதோ சண்டை இழுத்து விட வாரான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் வந்த உடனே இந்த போனை ஆன் பண்ணி வச்சேன். எப்படி ரெக்கார்டிங் வீடியோ எல்லாம் நல்ல தெளிவா தெரியுதா? எவ்வளவு திமிரு அவளுக்கு! என்கிட்ட என்னமெல்லாம் போய் சொன்னா, என்னமோ உன்னை வந்து வீட்டுக்கு வான்னு கூப்பிட வந்தேன்ல என்கிட்ட சொன்னா. அதான் வீடியோல பாத்தே இல்ல, எப்படி என்கிட்ட வந்து வீட்டுக்கு வாங்க மைனியோன்னு என்ன கூப்பிட்டான்னு தெரியுதுல்ல உங்களுக்கு? திமிரு பிடிச்சவா என்கிட்டயே என்ன நடிப்பு நடிச்சிருக்கா? சூப்பர் சின்ன பொண்ணு. ஏக்கா நான் ஏதோ தப்பா பேசிட்டேன்க்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. இங்க பாரு தம்பி, எந்த குடும்பத்தையும் கெடுக்கணும்னு எங்களுக்கு எண்ணம் கிடையாது. சின்ன பொண்ணு உங்க வீட்ல எல்லார்கிட்டயும் சண்டை போட்டாலும் நாங்க தான் அவகிட்ட எடுத்து சொல்லுவோம். குடும்பம்னா எல்லா பிரச்சனையும் இருக்கதான் செய்யும், நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும்னு நாங்க தான் சொல்லி கொடுப்போம் அவகிட்ட. உன் தங்கச்சிக்காரி என்னலாமோ சொல்லிட்டானே, எங்களையும் தானே சந்தேகப்பட்டு பேசிட்ட. ஏக்கா அதான் ஏதோ புரியாம நானும் ஒரு பைத்தியக்காரனா இருந்துட்டேன்க்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஏதோ முட்டாத்தனமான அப்படி பேசிட்டேன்க்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கக்கா. ஆத்தாடி, என் மைனிகாரி கில்லாடின்னு பார்த்தா பழைய கில்லாடி எல்லாம் இருக்காவோ? இங்கதான் நிக்கியா? என்ன மேனகா இதெல்லாம்? என்ன மைனிய நம்பாதே, அந்த வீடியோ உண்மையில இல்ல, அதுல இருக்கப்பட்ட நான் உண்மையான நான் கிடையாதுனே, அது டூப்ளிகேட். என்னது டூப்ளிகேட்டா? என் கண்ணு என்ன நொல்ல கண்ணுன்னு நினைச்சியோ? சின்ன பொண்ணு, உன்னை அடிச்சு கொல்ல பாத்துக்க கூடாது, ஒரேடியா கொண்டு புதைச்சிருக்கணும். அதானே? என்ன இந்த நடிப்பெல்லாம் இனி என்கிட்ட வச்சுக்கிடாத. நேத்துக்கு என்னடான்னா அம்மைய நானும் என் பொண்டாட்டியும் பார்க்கலன்னு சண்டை போட வச்சா, இன்னைக்கு என்னடான்னா எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டையை மூட்டி விடலான்னு பாத்தியோ? என் பொண்டாட்டியும் என்னையும் பிரிக்க பாத்தியாட்டி? என் பொண்டாட்டிய பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கலாம்னு பாத்தியாட்டி? நடக்காதுட்டி, அது நடக்கவே நடக்காது. பாத்தீங்களாங்க, நீங்க சொல்லதெல்லாம் கேட்டு எப்படி முழிச்சுக்கிட்டு நிக்கான்னு? டூப்ளிகேட்டாம்ல, டூப்ளிகேட்டு. இந்த வீடியோல இருக்கிறது டூப்ளிகேட் இல்ல டி, நீயே டூப்ளிகேட் தான். யாத்தாடி ஒண்ணு கூடிட்டாவல. எங்க அண்ணன் முகத்துல அப்படியே தீப்பொறி எரியுது. எங்க அண்ணன் தீப்பொறி திருமுகமா மாறதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவோம். எங்கடி போற? இந்த போன்ல உள்ள வீடியோவுக்கு பதில சொல்லிட்டு போட்டி. என்ன மைனிய நம்பாதனே, அந்த போனே டூப்ளிகேட் போனே. ஏ சின்ன பொண்ணே, எடு வாரியல. வாரியலா? என் பொண்டாட்டி என்ன உன்னை அடிக்குது, நானே உன்னை இன்னைக்கு அடிச்சு துவைச்சிருந்தம்டி. என்ன திமிரு பிடிச்சவள, குடும்பத்தை கலைக்கிறதுக்கு வந்தவள இருடி. வீடியோல நடந்தது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி நல்ல காரியம் பண்ண சின்ன பொண்ணு. பின்ன என்னக்கா, எந்த நேரம் பார்த்தாலும் என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டு இருந்தா உடனே நானும் புத்திசாலின்னு காட்டாண்டமா? என்னமோ நம்ம எல்லாரும் சேர்ந்து அடிச்சு கொல்ல பார்த்தோம்னு சொன்னால, இப்ப அண்ணங்காரனே அடிச்சு கொல்லட்டும். தீமர பிடிச்சவா. மேனகா நில்லு, நில்லுன்னு சொல்லுதம்ல. அண்ணே நொன்னேன்னுகிட்டு நில்லுன்னு சொல்லுதம்ல. என்ன மைனி சொன்னதையெல்லாம் நம்பாதனே, அவங்க வாயிலிருந்து வர்றது அவ்வளவு பொய். நான் உன் தங்கச்சினே, பாசமான தங்கச்சி. பாசமான தங்கச்சி, பாசமான தங்கச்சி பூரா வேஷம். என்ன அப்படி எல்லாம் சொல்லாதனே. ஓடாத, நில்லுன்னு சொல்லுறேன். யாத்தாடி, எங்க அண்ணன் மின்னல் வேகத்துலலாம் வாரா. மாட்டுனே, அவ்வளவுதான். எடி மேனகா நில்லு, ஓடாத. என்ன டாடா பை பை see you. ஆமா, அப்படியே வெளிநாட்டுக்கு போற மாதிரி தான் டாடா பை பை சீயுன்ட்டு போற. என்ன வாரமிட்டி பண்றது பூரா வேண்டாத்தன வேலை, இதுல இவளுக்கு நக்கல் வேற. சே, இந்நேரமா பார்த்து கையில வாரியல் கிடைக்க மாட்டேங்க. வாரியல் மட்டும் கிடைச்சதுன்னா அவள் நடு தெருவுல வச்சு இன்னைக்கு சாத்துன்னு சாத்தி போடுவேன். சாத்தி மேனகா இடி நில்லு. இவளுக்கு எவ்வளவு திமிருன்னு பத்திய சின்ன பொண்ணு. ஆமாக்கா, உடம்பு பூரா திமிரி அறிவியெல்லாம் கிடக்கா. இதை நான் சொன்ன எல்லாரும் என்ன பொல்லாத்த ஒண்ணு சொன்னாவோ? ஆமா சின்ன பொண்ணு, நான் கூட முதல்ல அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி மைனி சம்மந்தியா இருந்தா பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும், சின்ன பொண்ணு எதுக்கு அவளை போட்டு ரொம்ப போட்டு ஏசிட்டு கிடக்கா, சண்டை போட்டு கிடக்கான்னு நானே நினைச்சேன் பாத்துக்க. ஆனா இப்ப தெரியுது அவ எப்படி அப்படி தில்லாலங்கடியா இருக்கான்னு. யாத்தாடி யாத்தா, எம்மா இவ்வளவு மாதிரி எனக்கு ஒரு சம்மந்தியாரு
போட்டு இடிக்க மாதிரி அவளை இடிச்சிருப்பேன். எப்படியாப்பட்ட ஆளா இருக்காமா இவ? உன் மாப்பிள்ளையே கொஞ்ச நேரத்துல எங்ககிட்ட கேள்வி கேட்டு எங்களை ஆள வைக்க பார்த்துட்டாரா? ஏக்கா அது அவருக்கு இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது பத்தியலா. அப்படியே தங்கச்சி மேல உள்ள குருட்டாம் பாசத்துல அப்படியே எல்லாத்தையும் அவ சொல்லதையெல்லாம் கேட்டு நம்பிக்கிட்டு இங்க வந்து அப்படியே பேசிவிட்டாருக்கா. அக்கா நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதியக்கா. அதான் அவருக்கு இப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுல. தங்கச்சியை பத்தி அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சுக்கிட்டாரு. உங்ககிட்டயும் மன்னிப்பெல்லாம் கேட்டாருலக்கா. அது சரிதான் சின்ன பொண்ணு, நான் எதுவும் மனசுல வச்சுக்கிடல. ஆனாலும் உன் புருஷன் நம்புற அளவுக்கு நீ ஒரு பெரிய காரியத்தை பண்ணினிய, அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். அந்த கேடு கிட்ட இங்கன வந்து நின்னுக்கிட்டு நம்ம கிட்ட பேசுனதே இல்ல, நீ நல்ல வசமா போன்ல ரெக்கார்ட் பண்ணின. நீ மட்டும் ரெக்கார்ட் பண்ணாம இருந்திருந்தேன்னு வச்சுக்க, உன் மாப்பிள்ளை அவ சொல்லவே தானே நம்பி இருப்பாரு. நல்ல வேலை பார்த்த சின்ன பொண்ணு. இந்த போன் மட்டும் இல்லன்னா இன்னைக்கு எங்க மேல எல்லா பழியும் விழுந்திருக்கும். ஆமாக்கா எனக்கு உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்து இவங்க வந்து நின்றுகிட்டு இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணுவான்னு. அதனாலதான் நான் வியானுக்கு முன்னே தான் போனை கையில வச்சு ரெக்கார்டு பண்ணேன்னு பாத்துக்கிடுங்க. ஆனா அது அவளுக்கு தெரியாது தெரியுமா? ஆமா சின்ன பொண்ணு, அவளுக்கு தெரியாது. சொல்ல போனா எங்களுக்கே தெரியாதுல்ல. ஆமா, அவளுக்கு தெரியாம ரெக்கார்ட் பண்ணனதுனால உண்மையே தெரிஞ்சது. அவ மட்டும் நீ போன்ல ரெக்கார்ட் பண்ணதை பாத்துருந்தான்னு வச்சுக்கிய, அப்படியே நல்லவ மாதிரி இங்க வந்து நடிச்சிருந்திருப்பா. நடிப்புக்காரி என்ன மாதிரி நடிச்சிட்டு போனா பத்தியலாக்கா. ஆமா, மரகதக்கா அங்க என்னத்த பாத்துக்கிட்டு இருக்காவோ? ஏக்கா, ஏன் மரகதக்கா? இக்க என்னாச்சு? நாங்க ரெண்டு பேரும் தனியா நின்று பேசிக்கிட்டு நிக்க, நீங்க என்னடா அந்த பக்கமா திரும்பி பாத்துக்கிட்டு நிக்கிய? சின்ன பொண்ணு, உன் மாப்பிள்ள உன் சம்மந்திகாரி அடிக்க ஓடுதாரு பத்துக்க. போட்டு அடிக்கட்டு நல்லா தூக்கி போட்டு மிதிக்கட்டும். என்ன சொல்லுத சின்ன பொண்ணு? அவ பாட்டுக்கு எய்தாப்புல வீட்டுக்குள்ள போனா பரவாயில்ல, அங்க பாரு பக்கத்து தெருவை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கா. ஓடட்டுக்கா, அவ எங்கட ஓடுனா நமக்கு என்ன? என்னக்கா மேனக மேல அப்படியே திடீர்னு பாசத்துல பேசிக்கிட்டு இருக்கியா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல கமலா. அவ பாட்டுக்கு தெருல ஓடி நடக்கா, அவ அண்ணங்காரன் பின்னாடி அடிக்க ஓடுதான் பாத்துக்க. பாவம்ல. என்னக்கா நீங்க அவளுக்கு போய் பாவ புண்ணியம் பாத்துக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் பேரை கெடுக்க நினைச்சதே அவதான், தெரியுமா உங்களுக்கு? ஏதோ அவ கெடுக்க நினைச்ச பேரை நம்ம சின்ன பொண்ணு காப்பாத்தி இருக்கா. அந்த கேடு கட்ட அவ அண்ணன் கிட்ட அடிய வாங்குதா மிதிய வாங்குதா என்னன்னு போறவ நமக்கு என்னக்கா? ஆமாக்கா நீங்க பேசாம இருங்க. அது அண்ணன் தங்கச்சி பாடு, அவங்க விஷயத்துல நாம எல்லாம் தலையிட கூடாதுக்கா. ஆமாக்கா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை, நம்ம எனக்கு தலையிட போறோம். பேசாம இருங்க. அடிக்காவோ புடிக்காவோ இல்லனா போறாவோ. நாங்களே அந்த கேடு கட்டவ மேல கோவத்துல இருக்கோம். நீங்க என்னடானா அவளை காப்பாத்துறதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கிய. அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, கோவத்துல சண்டை போடுறது வேற, உன் மாப்பிள்ள அவளை அடிக்கிறதுக்குலாம் ஓடுதாரு. இங்க பேசாம இருக்கக்கா, அடிக்கட்டு அடிச்சு கொல்லட்டு. அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு. சும்மா இருக்கக்கா, சின்ன பொண்ணு ஜாம் பண்ணிக்கிட்டு. இந்த மனுஷன் நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாருக்கா. இனி அவரே நேர பாத்துட்டாரு பத்தியில. அண்ணனாச்சு தங்கச்சியாச்சு நமக்கு என்ன? ஆமாக்கா, நமக்கு என்ன? நம்ம விஷயத்தை நம்ம பாப்போம், அவ விஷயத்தை அவ பாத்துக்கிடுவாவோ. அவங்க பிரச்சனையில நம்ம தலையிடவே கூடாதுக்கா. ஆனாலும் சின்ன பொண்ணு, உன் சம்மந்திகாரி நம்மளை இப்படி எல்லாம் மாட்டி விடுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல பத்துக்க. உன் மாப்பிள்ளையவே எங்ககிட்ட கோவப்பட வச்சுட்டால, கடைசியில தெய்வம் மாதிரி தான் நீ எங்களை காப்பாத்துன. ஆமாக்கா, சின்ன பொண்ணு போன்ல ரெக்கார்ட் பண்ணினனாலதான் நாம இன்னைக்கு தப்பிச்சோம். இல்லன்னா நம்ம மேலதானே எல்லா பழியும் தூக்கி போட்டுருப்பாவோ. எப்பப்பா ஒரு நிமிஷத்துல கெதிகலங்க வச்சுட்டாள. ஏக்கா இங்க பாருங்க, அவளை காப்பாத்துற வேலையெல்லாம் விட்டுருங்க. வீட்டுல போய் ஒழுங்கா சுவாத்த பக்கி தின்னுங்க. நான் என்னத்துக்கு சின்ன பொண்ணு அவளை போய் காப்பாத்த போறேன்? அண்ணனும் தங்கச்சியும் தெருல கிடந்து சண்டை போடுதா பத்தியா? அதுக்குதான் அப்படி சொன்னேன். அதான் சொல்லிட்டோம்லக்கா, அது அண்ணன் தங்கச்சி பிரச்சனை. இடையில நாம தலையிட வேண்டிய அவசியமே இல்ல. ஆமாக்கா, சின்ன பொண்ணு சொன்னதுதான் சரி. திமிரு பிடிச்சவ என்ன ஓட்டம் ஓடுதா? விட்டா ஊரையே ஒரு சுத்தி சுத்திட்டு வந்துருவா போலுக்க. அப்பாடா, எப்படியே ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டோம். இந்த மேனகாவை யாருன்னு நினைச்சாவோ? ஸ்கூல் படிக்கும் போதே ஓட்ட பந்தயத்துல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவள்ல. அப்பாடா, ரெண்டு தெரு ஓடி வந்தது என்ன காலு வலிக்கு. என்ன செய்ய, நமக்கும் வயசாகுதுல்ல. ஓட்ட பந்தயத்துல எங்க அண்ணன் என்ன தோக்கடிக்கவே முடியாது. இந்நேரம் எங்க அண்ணன் என் தங்கச்சி கூட போட்டி போட முடியாதுன்னு வீடு போய் சேர்ந்திருப்பா. என் மைனிகரி சாதாரண போன் தான் வச்சிருந்தா, இப்ப கையில ஆப்பிள் போன்லாம் வச்சிருக்கா. வீடியோ எடுத்திருக்கா. என்ன அளவோல பளிச்சுன்னு இருக்கு. நான் அதுல நல்ல அழகா இருக்கேனே. நான் என் மைனிகாரி கிட்ட பேசி சண்டை போட்டதெல்லாம் நல்ல கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. மைனியா இருங்க, எங்க அண்ணே எப்பவும் என் பக்கம் தான் சப்போர்ட்டா பேசுவான். எப்படி அந்த ஆப்பிள் போன நான் வாங்கிருந்தேன்னு பாருங்க. ஆப்பிள் போன் என் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் சூப்பர் சூப்பரா டிசைனா போட்டோ எடுக்க வேண்டியதான். ஆப்பிள் போன்ல நிறைய போட்டோலாம் எடுத்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வைக்கணும். ஏடி நீ இங்கதான் இருக்கியா? திமிரு பிடிச்சவள, குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணதுக்குன்னு வந்தவள, இருடி இன்னைக்கு இருக்கு உனக்கு. உன் சுவாலி அன்னைக்கு முடிச்சு போடுதே. வீட்டை பார்த்து போயிருப்பான்னு பார்த்தா
ஓட்ட பந்தயத்துல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினியா? ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான் உன் அண்ணவட்டி. நீ படிச்ச ஸ்கூல்ல ஸ்டேட் லெவல்ல ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின வண்டினா எங்கடி ஓடுத? நில்லு. என்னை தயவு செஞ்சு என்ன நம்புன. மைனி சொன்னது எல்லாம் பொய். அதுலயும் முக்கியமா அந்த வீடியோல இருந்தது நான் கிடையாதுனே. என்னோட டூப்ளிகேட் இருடி உனக்கு இன்னைக்கு. என்னை உண்மையிலேயே டூப்ளிகேட் தானே. அந்த வீடியோ எவ்வளவு பளிச்சுன்னு அளவோல இருந்துச்சு. தங்கச்சியை நம்புனே, மைனியை நம்பாதனே. யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லி தராதட்டி. அம்மையும் மவனையும் பிரிச்ச, கடைசியில இப்ப என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிக்கலாம்னு பாக்கியாட்டி. என்னை நான் அப்படியெல்லாம் ஒண்ணு நினைக்கலனே. மைனி உன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு போனவன போட்டுனே. நான் வேணா உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னே. கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல? கல்யாணம் பண்ணி ஏடா அந்த வாரியல வாரியலா? எடி எடி இப்படி ஊரை சுத்தாத. முதல்ல வீட்டுக்கு வாட்டி. உனக்கு இன்னைக்கு இருக்கு கச்சேரி. சாப்பிடு மக்களே. யாத்தாடி எங்க அண்ணன் மின்னல் வேகத்துல வாரான். சாப்பிடு மக்களே, இல்ல பூச்சாண்டி புடிச்சிட்டு போயிடுவான். ஏ பாத்திமாக்கா. மேனகா, அட என்ன பாத்திமாக்கா நீங்க இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கியா? பிள்ளை சாப்பிடலனா பூச்சாண்டிட்ட புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லுதியே. என்ன செய்ய மேனகா? என் மகன்கிட்ட அப்படி சொன்னாதான் ஒரு வாயாவது சாப்பிடுவான். ஏக்கா, இனி அப்படி சொல்லாதீய. மக்களே, நீ சாப்பிடலனா மேனகாத்தா வந்து உன் சாப்பாட்டை பிடிங்கி சாப்பிட்டுருவாவோன்னு சொல்லுங்கக்கா. சரி சரி, நான் அப்படியே சொல்லுவேன். ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ஒரு ரன்னிங் ரேஸ்னு ஒண்ண மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க? அதுவாக்கா, அது எங்க அண்ணன் என்ன பிடிக்க வரான் பாத்துக்கிடுங்க. அதான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். மக்களே, சீக்கிரமா சாப்பிட்டு இல்லன்னு வச்சுக்க, அடுத்த ரவுண்டுக்கு அத்தை ஓடி வரும்போது உங்களை சாப்பாட்டை எல்லாம் பிடிங்கி நான் சாப்பிட்டுருவேன். மேனகா, இடி மேனகா நில்லு. ஏ பாத்திமா, என் தங்கச்சி இந்த பக்கமா தானே போனா? ஆமாண்ணே, மேனகா இந்த பக்கமா தான் போனா. இன்னைக்கு அவளை பிடிக்காம விட மாட்டோம்ல. இவங்களை பார்த்தா என் கண்ணே பற்றும் போல இருக்க. பார்வதி, இடியாப்பம் நல்லா இருக்கா? என்ன இப்படி கேட்டுவிட்ட? என்ன ருசியா இருக்கு தெரியுமா? உன் மருமவ மரகதம் நல்ல பூ போல இடியாப்பம் செஞ்சிருக்காள. நல்ல ருசியா இருக்கு பத்துக்க. அதுல இந்த குருமகரியும் தேங்காய் பாலும் நல்ல ருசியா இருக்கு பத்துக்க. மரகதம் செஞ்ச சமையல்னா சும்மாவா? ஆமா, காலையிலேயே கரண்ட் போயிட்டுல இன்னும் வரலையே. அப்ப இடியாப்பத்துக்கு என்ன மாவு கடையிலேயே வாங்குனியா? பார்வதி, நாங்க என்னைக்கு மாவு கடையில வாங்குனோம்? நாங்க வீட்ல கிரைண்டர்ல போட்டு அரைக்கப்பட்டது தானே. அதான் கரண்ட் போயிட்டுல அப்புறம் எப்படி அரைச்சிய? கரண்ட் போனா என்ன? அதான் எங்க வீட்ல ஆட்டோர் இருக்குல. ஆட்டோர்ல என் மருமக போட்டு அவ்வளவு அரிசியை அரைச்சி சூப்பரா இடியாப்பத்தை சுட்டு போட்டா. அதான் நல்லா இருக்கு. இடியாப்பம் அப்படியே பூ போல இருக்கு. ஆமா, மரகதம் இட்லியே நல்லா பூ போல சுடுவாள. தோசையும் நல்ல அளவோல இருக்குமே. உனக்கு இடியாப்பம்னா ரொம்ப பிடிக்கும்ல பார்வதி. நீ உனக்குன்னு தனியா செஞ்சு திங்க மாட்டேல்ல. அதான் என் மருமக செஞ்ச உடனே ஒரு தட்டுல போட்டு கொண்டு வந்துட்டேன் பாத்துக்க. நல்லா சாப்பிடு. ரெண்டு சிப்புனா இப்படிதான் இருக்கணும். ஆமா, பின்ன போகும்போது என்னத்தை கொண்டுட்டு போறான்? இருக்கிறது வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட் சிப்பா இருந்து உள்ளத நல்லா தின்னுகிட்டே எடுத்து இருக்க வேண்டியதான். ஆமா, உன் மருமக தான் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம்னு நல்லா சமையல்லாம் செய்தால. ஒரு கடையை போட்ட வேண்டியதானே. நானும் அப்படிதான் சொன்னேன் என் மருமக கிட்ட. ஆனா என் மகன் ஒத்துக்கிடணும்ல. கடையெல்லாம் ஒண்ணு போடாண்டா. பேசாம நம்ம இட்லி தோசையை காலையில சுட்டு வீட்டுல வச்சு வித்தா கூட இந்த பள்ளிடத்துக்கு போகப்பட்ட பிள்ளைகளும் வேலைக்கு போகப்பட்டவளா வாங்கி சாப்பிடுவாள்ல. ஆமா பொண்ணு தாயி, நீ சொல்றது சரிதானே. கடையெல்லாம் ஒண்ணு போடாம வீட்லயே ஒரு 5-6 கட்டும் இட்லியும் கொஞ்சம் தோசையும் சுட்டு வித்தாலே போதுமே. பார்வதி, அதுக்கும் என் மகன் ஒத்துக்கிட மாட்டான் பாத்துக்க. அப்ப பேசாம இட்லி தோசை மாவரைச்சு வித்துற வேண்டியதானே. மாவை வாங்கிட்டு போய் அவரவர் வீட்ல இஷ்டம் போல இட்லியோ தோசையோ சுட்டு தின்னுடுவாள்ல. நம்ம யோசனை நல்லாதான் இருக்கு. ஆனா அவ கேட்கணும்ல. சரி, பேசிக்கிட்டு இருக்காத, இடியாப்பத்தை சாப்பிடு சூடு ஆறதுக்குள்ள. ஆமா பொண்ணு தாயி, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் பார்வதி, நீ சாப்பிடு. அண்ணன் தங்கச்சினா இப்படி இருக்கணும் பாசமா. நமக்கு இப்படி ஒரு அண்ணன் தம்பி இல்லைன்னு எனக்கு என்ன மனசு சங்கடமா இருக்கு. சரி, நமக்கு தான் இல்ல, நம்ம பிள்ளைகளை நல்ல பாசமா இருக்கிற மாதிரி சொல்லி வளர்க்கணும். அதுலயும் முக்கியமா நம்ம சின்ராசனும் மேனகாவும் என்ன பாசமா இருக்க அண்ணன் தங்கச்சி இதே மாதிரி இருக்கணுமக்கான நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி வளர்க்கணும். என்ன பாத்திமா, அண்ணன் தங்கச்சி என்னவோ பாசம்னு பேசிட்டே வர. அதுவா பண்ணி தாய் பாட்டியா? நம்ம சின்ராசனையும் மேனகா மாதிரியும் நல்ல பாசமா அண்ணன் தங்கச்சி இருக்கணும்னு சொல்லிட்டே வரேன். நீ என்னது சொல்லுத பாத்திமா? ஆமா பாட்டியா, எவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறமும் அண்ணன் தங்கச்சி என்ன பாசமா இருக்கா பாத்தீங்களா? தெருவுல ஓடி பிடிச்சி கள்ளம் போலீஸ் விளையாடிட்டு இருக்காவோ. என்னது, ரெண்டு பேரும் கள்ளம் போலீஸ் விளையாடிட்டு இருக்காவளா? ஆமா பார்வதி பாட்டியா, அண்ணனும் தங்கச்சியும் தெருவுல கள்ளம் போலீஸ் விளையாடிட்டு இருக்காவோ. சின்ராசனே மேனகாவை பிடிக்கிறதுக்கு என்ன ஓட்ட ஓடுதாரு தெரியுமா? இவள மாதிரி நல்ல
பாசமா இருக்கணும்னு என் பிள்ளைகிட்ட சொல்லி வளர்க்கணும்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே வர மாத்திடுங்க. அண்ணன் தங்கச்சி இப்படி பாசமா இருக்கத பார்த்தா என்ன சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா? என்னது சொல்லுதா இவ? பார்வதி பாட்டியா, என்ன உங்க வீட்ல இடியாப்பமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏ பொண்ணு தாயி, இந்த பாத்திமா என்னத சொல்லிட்டு போறா? அண்ணனும் தங்கச்சியும் தெருவுல கடந்து கள்ளம் போலீஸ் விளையாடிட்டு இருக்காங்களாமே. ஏ பார்வதி, இவ விஷயம் தெரியாம பேசிட்டு போறா. அத நான் வந்த உடனே சொன்னோம்ல, பரிமளா வீட்ல இது நடந்துச்சுன்னு. அட ஆமா, நீ சொன்ன பத்தியா? ஆனா பாத்திமா இப்ப வேற மாதிரில சொல்லிட்டு போறா. அங்க பரிமளா வீட்ல நடந்ததெல்லாம் பாத்திமாக்கு என்னத்த தெரியும்? அது சரிதான். அப்ப இவ தெரியாம தான் பேசுதானே நினைக்கேன். மவளுக்கு மண்டையில அடிபட்டு ஒரு தினுசா கொஞ்ச நாளா பேசிட்டு கிடந்தா. சரி, அவ இந்த ஆள இருப்பான்னு நினைச்சா இப்ப அம்மகாரிக்கு தலையில அடிபட்டு அம்மைக்குல பைத்தியம் பிடிச்சு போய் கிடக்கா. யாரு பொண்ணு தாயி, பரிமளத்தையே சொல்லுதே? ஆமா பார்வதி, பரிமளத்தை தான் சொல்லுதேன். நான் அவகிட்ட எடுத்து சொன்னேன், உன் மவளை நம்பாத, அவ சும்மா எதையாவது ஒண்ணு அங்கேயும் இங்கேயுமா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருப்பான்னு. அவ நீ சும்மா இரு பொண்ணு தாயி, என் மவ சொல்லதானே உண்மைதான், நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு என்கிட்டயே சொல்லுதா பாத்துக்க. மருமவளை போட்டு என்ன நீ ஏசிட்டு கிடந்தா தெரியுமா பரிமளம்? அப்படியா? அப்ப இப்போ பரிமளம் மவளை நம்புதா, மருமவளை நம்ப மாட்டேக்கா போலுக்கு. அதான் மவகாரி அம்மைக்கு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டே ஸ்க்ரூ கொடுத்துக்கிட்டு இருக்காள்ல. வயசான காலத்துல பரிமளமும் என்ன செய்வா? யாரு பேச்சை கேட்க யாரு பேச்சை கேட்காம இருக்கேன்னு அவளுக்கும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நாம ஏதாவது எடுத்து சொன்னாலும் அவளுக்கும் கேட்க மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் முடிவு இந்த சின்ராசி எடுத்தாதான் சரியா வரும். எவ்வளவு திமிரு இருந்தா என் மவளை போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்பா. இருட்டி மர்மவளா, இங்க கேட்கிறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சியோ? என் மவளை அடிச்ச கைய என் மவன் உடைக்காம விட மாட்டாமட்டி. நான் மட்டும் நல்ல கெதியா இருந்திருந்தோம்னா உன் கைய நானே முறிச்சிருப்பேன்டி. எவ்வளவு திமிரு அந்த நெட்ட குட்டிக்கு. இவ்வளவு நாளா எத்தேன்னு அப்படியே என் மேல பாசமா இருக்க மாதிரி நடிக்கலாம் செஞ்சிருக்கா. உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லாதடி. வீட்டை விட்டு போறேன்னு போனியா? வேற எங்கேயாவது போக வேண்டியதுனடி. என் வீட்டுக்கு ஏத்த வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கியா? நீ எல்லாம் மனுஷியா? எங்களுக்குன்னு என் மவன் இருக்காமட்டி. அவன் கேப்பான் கேள்வி ஒன்ன பார்த்து. என் மவனுக்கும் உன் நடிப்பெல்லாம் இப்பதான் தெரிஞ்சிருக்கும். என் மவ கிட்ட காப்பியை போட்டு தாட்டின்னு கேட்டா காப்பில உப்பள்ளி போட்டு கொண்டு வந்து கொடுத்தா அப்படியாவது உனக்கு சூடு சோறுன்னு வரட்டுமாமான்னு. சரி, மத்தியானம் சோறு பிஞ்சி ஒரு குழம்பு வைப்பா சாப்பிடலாம்னு இருக்கேன். ஆளை காணலையே. வயிறு வேற கவகவான்னு பசிக்கு. யாமிட்டி இப்படி தலை தெறிக்க ஓடி வர? இது வயிறு பசிக்குடி. சோத்த பொங்கி குழம்பு வச்சியா? அம்மா, சோத்த பத்தி பேசாதம்மா, என்ன காப்பாத்து. காப்பாத்தா? என்னடி? அம்மா, உண்மைதாம்மா சொல்லுதே. என்ன தயவு செஞ்சு காப்பாத்துமா. வந்துட்டல வீட்டுக்குள்ள. என்ன? அம்மா, அம்மா காப்பாத்துமா. இப்படி படுத்து கிடக்க. அண்ணன் என்ன அடிச்சு போடுவாமா? அடிச்சு போடுவானா? ஆமாம்மா, அண்ணன் என்ன அடிக்கிறதுக்கு வேமா துரத்திக்கிட்டே வர. என்ன காப்பாத்துமா. இருட்டி, இன்னைக்கு உன்னை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்தாம விட மாட்டோம்ல. என்னல பேசிட்டு இருக்க? என் மவளை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவியா? பாத்தியம்மா, அண்ணன் பேசுதே. ஏமா இவனையெல்லாம் நம்பாத, சரியான நடிப்புக்காரி. பாத்தியம்மா, அண்ணன் எப்படி பேசுதானே. நான் அண்ணன் மேல என்ன பாசம் வச்சிருக்கேன். ஆனா அவன் என் மேல ஒரு துளி பாசம் கூட வைக்கலம்மா. என்ன அடிச்சு போடுவேன்னு சொல்லுதான் பாருமா. என்ன அடிச்சு போடுன்னு சொல்லிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி என் மவளை அடிச்சு போட்டான்னு உன்கிட்ட சொன்னேன். அதுக்கு நீ என்னன்னு போய் கேட்டுட்டு வரேன்னு போனேன். இப்ப உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு என் மவளை அடிக்க வரியல. ஏமா, உன் இஷ்டத்துக்கு எதுவும் பேசிட்டு இருக்காதம்மா. ஏம்ல, உன்ன மாதிரி நானும் உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு என் மவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு சொல்லிட்டு இருக்கியா? நம்ம தங்கச்சி அடிச்சு போட்டால அவளுக்கு 2 அடிய கொடுப்பா 2 மிதிய கொடுப்பான்னு இல்ல. அவ பேச்ச கேட்டு என் மவளை அடிக்க வந்திருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்ல? ஏமா, விஷயம் தெரியாம பேசாதீங்க. இவா நல்ல நடிப்புக்காரி, எல்லாம் நடிச்சிருக்கா. யார்ல நடிப்புகாரி? உன் பொண்டாட்டி தான் நடிப்புகாரி. என் மேல அப்படியே மதிப்பு மரியாதையும் பாசமும் இருக்க மாதிரி என்ன ஆகான நடிப்பு நடிச்சா இவ்வளவு நாளும். இப்ப உன்கிட்ட அப்படியே நல்ல மாதிரி நடிச்சு உன் தங்கச்சிக்கு எதிராவே திருப்பி விட்டுருக்காங்க. உன் பொண்டாட்டி தான் நடிப்புகாரி. என் மவளை நீ அடிச்ச கைய முறிச்சு போடுவோம் பாத்துக்க. பாத்தியம்மா, மைனிகாரி என்ன அடிச்சு போட்டாவோ அத கேட்கறதுக்கு அண்ணனுக்கு துப்பு இல்ல. என்கிட்ட சண்டைக்கு வரா. நீ பேசாம இருந்துக்கா. நமக்காக இவன் பேசுவான்னு நினைச்சிட்டு இருந்தான். இப்ப அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுல பேசிட்டு இருக்கான். உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு யாரு இல்லன்னு நினைக்காதமக்கா. அம்மா நான் இருக்கேன். ஏமா, என்ன நடந்துச்சுனா? ஐயோ, அண்ணன் சொன்னதை கேட்டு அம்மைக்கு முக ரியாக்ஷனே மாறுதே. இப்ப சொல்லுமா, இவ்வளவு அடிக்கணுமா? அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்தணுமான்னு? ஏ கிறுக்கி, என்ன காரியம் பண்ணிருக்க நீ? அம்மா, அம்மா, அது வந்து வாயை மூடிட்டு பேசாம இருந்துரு. இப்ப உங்க அண்ணன் கேக்குறதுக்கு நான் என்னடி பதில் சொல்லுவேன்? செய்யறதெல்லாம் செஞ்சுவிட்டு இப்ப சும்மா ஊழ விடாதடி. இப்ப சொல்லுமா, இவ்வளவு அடிக்குமா அடிச்சு துரத்தவான்னு? என்னல பேசிட்டு இருக்க? இவ உன் தங்கச்சி. உனக்கு தெரியாதுல? உன் பொண்டாட்டி சரியான நடிப்புக்காரி. ஏல, உன் பொண்டாட்டி நமக்குள்ள சண்டையை மூட்டி விடணும்னா அப்படி போன்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காளா? ஏமா, ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், அந்த வீடியோல இருக்குது உன் மவ தானே?
நம்ம கிட்ட எப்படி வந்து சொன்னா என் மைனிகாரி என்ன அடிச்சு போட்டாடு. ஆனா அங்க நடந்ததெல்லாம் என்னன்னு உங்ககிட்ட சொன்னோம்ல. நீ 1000 சொல்லல அதுக்கு என் மகனை நான் விட்டு கொடுக்க முடியுமால? ஒண்ணும் தெரியாத பச்சை மண்ணு அவன் மேல போய் இப்படி ஒரு பெரிய பழியடிக்கு போடுறா. அவன்லாம் ஒரு மனுஷியல? ஆமா, நான் ஒண்ணும் தெரியாத பச்சை மண்ணு. பச்சை மண்ணா? பச்சை மண்ணு. இங்க பாருல, உன் திமிரெல்லாம் உன் பொண்டாட்டி போய் காட்டு. எங்ககிட்ட சண்டைக்கு வந்தான்னு வச்சுக்க. இங்க பாருமா, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீ விவரம் தெரியாம உன் மவ சொல்லதை கேட்டுக்கிட்டு எங்க கிட்ட சண்டைக்கு வராத. ஆமல, உன் பொண்டாட்டி உண்மையை சொல்லுதானே? என் மவள உண்மையதான் சொல்லுதா. உன் பொண்டாட்டி தான் என் மவள அடி அடின்னு அடிச்சு போட்டா. எனக்கு மட்டும் உடம்பு சரியாகட்டும். உன் பொண்டாட்டில நறுக்குன்னு 4 வார்த்தை நான் கேட்காம விட மாட்டோம்ல. போய் உன் பொண்டாட்டிட்ட சொல்லல என் மவளுக்காக நான் இருக்கேன்னு. என்னத்த சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குமா? ஆமா ஆமா, உனக்கு நல்லா புரியுது. மேனகா, இப்ப போதுமா? அம்மைக்கு எனக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டேல, இது உனக்கு போதும்ல? நானெல்லாம் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப அவகிட்ட எதுக்கு சண்டைக்கு போற? பாத்தி அம்மா, இப்படிதான் மைனி ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்க அண்ணன் என்கிட்ட சண்டைக்கு வந்துகிட்டே இருக்காம்மா. மைனி சொல்லி கொடுத்தாளா?